இறைவனை நினைப்பது என்பது நாம் எடுத்த முதல் பிறவியிலே நடந்துவிடுமா? உண்மையாகவே நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இது எத்தனையாவது பிறவி என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா 7 பிறவி அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதையும் கடந்து நாம் பார்த்தால் மணிவாசகப் பெருமானே தெளிவாக குறிப்பிடுகின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்ற இந்த வரிகளை அழகாக குறிப்பிடுகின்றார். இப்போ இறைவனை ஏன் நினைக்க வேண்டும், இறைவன் யார் இப்படிங்கிற பல கேள்விகள் நம்முள்ளே எழும். கண்டிப்பாக ஒரு தெளிவான மனம் படைத்தவர்களுக்கு ஆன்மீகத்துடைய நோக்கம், இறைவன் யார், எதற்காக நாம் இறைவனை வழிபட வேண்டும், அவரையே ஏன் நெஞ்சுருக போற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே அந்த இளைய வயதிலே அல்லது இன்னும் அந்த சிற்றின்பத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது இறைவனின் எண்ணமோ இறைவன் சார்ந்த அந்த சிந்தனைகளோ நமக்கு உதிப்பதில்லை. அப்படியே உதைத்தாலும் அது தேவையற்றது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அசாதாரணமாக, இன்னும் சொல்லப்போனால் போகிற போக்கில் அந்த முடிவை எடுத்து விடுகிறார்களா? அவர்களின் அறியாமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அறியாமை அப்படின்னு சொல்லிவிடலாம். எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அறிவு அப்படிங்கிறது மிக சிறந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அறிவியல் சார்ந்து சில நிறுவனங்கள் பிரசுரிக்கின்ற சில அந்த புத்தகங்களிலே அந்த கருத்துகள் இடம்பெற்றால்தான் அதை நம்புவோம் அப்படின்னு அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த கருத்துக்கள் ஒரு முறை சொல்லப்பட்டால் அது நிரந்தரமாக அது அப்படியே தொடர்கிறதானா? கிடையாது. அதில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ முன்னம் சொன்னது தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி அந்த அறிவுஜீவிகளுக்கான கேள்வி, அப்போ நம்ம அறிவியல் என்று கூறி ஒரு புத்தகத்தில் வருகின்ற விஷயங்களை நாம் நம்ப முற்பட்டோமே, அப்போது நம்பினோம் அதில் வந்ததென்று. இன்று ஒருவர் அதை தவறு என்கிறார். இதில் எது சரி எது தவறு என்று யார் தீர்மானிப்பது அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே தான் வரும். நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஆழ்ந்த அறிவை நீங்கள் பெறாமல் எதையும் உணர முடியாது. இதை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். முதல் பிறவியிலே இறைவனின் அந்த அருமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு குணமாக குறிப்பிட்டு கொண்டே செல்வார்கள். நம் எந்த பிறவியை எப்பொழுது எடுத்தோம் என்பதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பக்குவமடைந்து இந்த நிலையை நாம் எய்தியிருக்கின்றோம் அப்படிங்கிறது இன்றைய நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம கண்ணெதிர நிறைய ஜீவராசிகளை பார்க்கின்றோம், நிறைய நீர்வாழ்வன உயிரினங்களை பார்க்கின்றோம், இன்னும் சொல்லப்பான பறவைகளை பார்க்கின்றோம், பொருட்களை பார்க்கின்றோம், மரங்களை பார்க்கிறோம். இதில் இத்தனை பிறவிகளையும் நாம் எடுத்திருப்போமானா கண்டிப்பாக எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓர் அறிவிலிருந்து இன்று இருக்கக்கூடிய ஒரு தெளிந்த அறிவை பெறுவதற்காக நாம் பரிணமித்து இந்த நிலையை எய்தியிருக்கின்றோம். இறைவன் கொடுத்த வரம் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது. இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, உன்னுள் இருக்கின்ற இறைவனை அறிந்து கொள்வதற்காக இறைவன் அறிவை கொடுத்திருக்கின்றார். அது இந்த பிறவியில் கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம். அது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த சிற்றின்பங்களில் நிறைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தனது வாழ்க்கையை இழந்துவிட்டு நடுரோட்டில் என்னமோ அக்ரிணை படுத்து உருள்வது போல உருண்டு கொண்டிருப்பதையெல்லாம் நினைத்தால் சில நேரங்களிலே எதற்காக இந்த பிறப்பு அப்படின்ட்டு யோசிக்க தோன்றும் அவர்களையெல்லாம் பார்த்தார். நாம் எடுத்த பிறவி பெரிதென்று சொல்லவில்லை, இவர்களுக்கு கிடைத்த இந்த அரும்பெரும் பிறவியை இப்படி வீணடிக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம்தான். இது ஆன்மீகத்திலே இருக்கக்கூடாத ஒரு விஷயமாக இருந்தாலும், வாடுகின்ற பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு வள்ளலார் பெருமான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அருமையான இந்த பிறப்பை உணராமல், இறைவன் கொடுத்த இந்த அற்புதத்தை உணராமல் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் போது சற்றே மனம் வருத்தமாகத்தான் இருக்கும்.
இந்த பிறவி அவ்வளவு பெரிதா? நாம் சொல்வது போல அவ்வளவு பெரிதா? ஐயா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எப்போ என்னால் முடியலை, நான் ஒவ்வொரு பிறவியிலையும் உன்னை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போது உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னை அடைவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை அடைவதற்கு ஒரு வழி இருந்தால் எப்படியாவது கண்டுபிடித்து அதன் வழியே வந்து விடலாம். உன்னை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நான் செல்வது உண்மையான வழி என்றே ஒவ்வொரு பிறவியிலும் செல்கின்றேன். ஆனால் இன்னும் உன்னை என்னால் உணர முடியவில்லை, உன்னை என்னால் அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேனே. இன்னும் எத்தனை கோடி பிறவிகள் எடுக்க வேண்டும், இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டும் உன் அருமையை தெரிந்து கொள்வதற்கு, உன் பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு, உன் திருவடியை வந்து சரணடைவதற்கு அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றேன். எப்போ என் பிறப்பு சுழல் அறுபடும் அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு முழுமையாக உன்னை சரணடைகின்றேனோ, என்னைக்கு நான் எண்ணுகின்ற இந்த எண்ணமெல்லாம் மாயை என்பதை நான் உள்ளார்ந்து உணர்ந்து கொள்கின்றேனோ, உண்மையாக உணர்ந்து கொள்கின்றேனோ, உன்னை என்று சரணடைகின்றேனோ, உன்னுள் எப்பொழுது கலைக்கின்றேனோ, அப்பதான் இந்த பிறவி அப்படிங்கிறது அறுக்கப்படும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நானும் பல வழிகளிலும் முயற்சி செய்து விட்டேன். அதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப சிறியது. இந்த காலத்திற்குள் நான் உன்னை தேட வேண்டும், இந்த காலத்திற்குள் நான் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு 80 வயசு நமக்கு வாழ்க்கை அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 வயசு வரலும் நமக்கு எந்த எண்ணமுமே இல்லை. அந்த சிறிய வயதிலே இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. அந்த 30 வருடம் கழிந்து விட்ட பிறகு உடலிலே அந்த வலு குறைகின்ற பொழுதுதான் என் மனதிலே உதிப்பது இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணம். அப்போ எனக்கு இந்த காலம் போதுமானதாக இருக்குமா அப்படின்னா, இதே போல்தான் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை உணர்வதற்கு முயற்சி செய்யாமல் காலம் கடத்திவிட்டு கடைசி நேரத்திலே உன்னை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்படிதான் என் பிறவிகள் எல்லாம் கழிந்தன. இப்படியே பல பிறவிகளை எடுத்து 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 களைத்து விட்டேன், களைத்து விட்டாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பொருளின் மீது ஆசை, அந்த ஆசை பற்றாக மாறி அதை பிடித்து கொண்டால் இறைவனை பற்றிய சிந்தனையோ எண்ணமோ இல்லாமலே போய்விடுகிறது இயற்கையாகவே. அந்த இயற்கையிலே வரக்கூடிய எண்ணங்கள், அந்த சிற்றின்பங்களுக்கு நான் மதிப்பளித்து அதை பெரிதாக போற்றி நீதான் பேரின்பம் என்பதை உணர்ந்து கொள்ள மறுத்துவிட்டேன். அதை தெரியாமலே வாழ்க்கையை கழித்து விட்டேன். அதன் பொருட்டே எனக்கு இந்த பிறவி சுழல் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே இருக்கிறது. புல்லா பிறந்தாச்சு, புழுவா பிறந்தாச்சு, மரம் புல் செடி எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு. எல்லா இடத்திலும் சில பக்குவத்தை அடைந்து 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 அடுத்தடுத்த பிறவியை எடுத்துக்கொண்டு இன்று மனிதனாக நீ கொடுத்த வரத்தின் காரணமாக இந்த பூ உலகத்திலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என்ன பிரயோஜனம், ஆனாலும் என்ன பிரயோஜனம் இதில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்னும் நான் உன்னை உணர்ந்து கொள்ளவில்லையே, இன்னும் நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இன்னும் மனதிற்குள்ளே இருக்கிறது. பலர் சொல்ல கேள்விப்பட உன் மந்திரத்தை சொல்லலானே, பலர் சொல்ல கேள்விப்பட உன்னை நான் வணங்க முற்பட்டேன், பலர் சொல்ல நான் கேள்விப்பட ஐயா நீதான் என் தலைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் இன்னமும் உன்னை உணராது இருப்பது அப்படிங்கிறது, இன்னும் உன்னை உணராமல் இருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பது எனக்குத்தான் தெரிகின்றது. உள்ளே மனமானது நடுங்குகின்றது. இந்த பிறவியும் போனால் இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே இறைவனின் ஞாபகம், அதாவது இந்த தொடர்ச்சியானது இருக்க வேண்டுமே. சிவபெருமான் என்ற இந்த அரும்பெரும் தெய்வத்தை நாம் உணர வேண்டும். அவரை பற்றி நம்முள் இருக்கின்ற அவரின் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் இரண்டர கலந்து விட வேண்டும். அவர் பொற்பாதத்தை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணமானது அடுத்த பிறவியில் இருந்து விட வேண்டுமே. இல்லாவிட்டால் இந்த பிறவியிலே அதை உணர்ந்து விட வேண்டுமே. அதற்கான காலம் நேரம் எனக்கு இருக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் காலம் கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றது. எக்காரணம் கொண்டும் பக்திக்கு மட்டும் காலத்தை தள்ளி போடாதீர்கள் அப்படின்னு சொல்றது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, 20 வயசுல என்ன ஆன்மீகம், நெத்தியில் என்னத்துக்கு விபூதி, கழுத்தில் என்னத்துக்கு ருத்ராட்சம், எதுக்கு இந்த வயசுலே இப்படின்னு பல கேள்விகள் கேட்பதுண்டு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சிறிய வயதிலே
ஒரு குழந்தை சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு சிவ சிந்தையிலேயே இருக்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்த வரம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அரும்பெரும் வரம். நமக்கு அது எப்பொழுது கிட்டுகிறது? பல ஆண்டுகள் கழித்த பிறகு இறைவனின் நினைவானது ஏற்படுகிறது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. இறைவன் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மா. சென்ற பிறவியின் தொடர்ச்சியை அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடிய தேடலிலிருந்தே மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். சில சிறு குழந்தைகள் இன்றளவும் சிவபக்தியிலே ரொம்ப ஆழ்ந்திருப்பதை கண்டால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஆன்மாவானது மிகவும் முதிர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத. நமக்கு அந்த எண்ணம் எப்பொழுது வந்திருக்கிறது? 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது என்றால் நாம் 30 ஆண்டுகளையும் வீணே கழித்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீதி இருக்கின்ற வருடத்தையாவது சரியான முறையிலே இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரின் நாமத்தை சொல்வது, அவரை பற்றிய எண்ணத்தை மனதிற்குள்ளே வளர்த்து கொள்வது, இறைவன் நினைவிலேயே இருப்பது, இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது என்று நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றோம் என்னும் பொழுது மனதிலே ஒரு ஆழமான சிந்தனையை வளர்த்து கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான சிந்தனை? எப்பேற்பட்டாவது இறைவனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்டாவது எனக்கான குருவை நான் கண்டுபிடித்து விட வேண்டும், இல்லையென்றால் சிவபெருமானே எனக்கு குருவாக இருந்து அருள்வார், இந்த பிறவியிலே எனக்கு அந்த மோட்சத்திற்கான வழியானதை அவர் காட்டுவார் அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் நம் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வழிகளும் பிறக்கும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எத்தனை ஆயிரம் பிறவிகளை எடுத்தாச்சு, எத்தனை 100 பிறவிகளை எடுத்தாச்சு, ஆனால் எந்த இடத்திலும் இன்னும் எனக்கான அந்த பிறவி சுழல் அப்படிங்கிறது அறுபடவில்லை. இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது இருப்பதை வைத்து உணர்ந்து கொள்கின்றேன். இது அறுபட வேண்டும் என்று ஒரு எண்ணம் என் மனதிற்குள்ளே எழுகிறது. அதற்காக ஒரு இறைவனை நான் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? யார் ஒருவர் ஒரு பிறப்பை எனக்கு கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய சூக்ஷமத்தை சொல்ல முடியும், அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டதன் காரணமாகத்தான் சிவபெருமானை வழிபடுகின்றேன். சிவபெருமான் மீது அன்பாக இருக்கின்றேன். சிவனே எல்லாம் என்று இருக்கின்றேன். காரணம், யார் ஒருவர் படைத்தாரோ அவருக்குத்தான் அந்த அழிவின் சூக்ஷமும் தெரியும், அந்த ஒடுக்கத்தின் ஆற்றலும் தெரியும். அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச நியதி. இந்த சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு சொன்னோம்னா அது சிவபெருமானை சொல்கின்றோம். அப்படிங்கும் போது அதில் ஏற்படுகின்ற அந்த அளவிலா ஆனந்தத்திற்கு ஈடு இணை இருக்க முடியாது. அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அரும்பெரும் ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது அரும்பெரும் ஆற்றல். அந்த திருநடனத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற இறைவன் சிவபெருமான். நடராஜ ரூபம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. நண்பர்களே, இறைவன் மிகவும் சக்தியானவர். அதை நாம் சொல்ல வேண்டும் என்று இல்லை. இந்த உலக படைப்பை சற்று உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கும். அரும்பெரும் ஆற்றல், அரும்பெரும் ஜோதி, இப்படி 1000 விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறைவனை உணர்தல், அவருடன் அந்த ஒரு இரண்டர கலந்த நிலையிலே எப்பொழுதும் இருத்தல், மனமானது தூய்மையாக இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கும் பொழுது எல்லா நலன்களும் நம்மை தேடி வரும். அந்த மோட்சத்திற்கான வழியும் நமக்கு கிட்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृत